ஹாய் மை பியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்னைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இந்த சேனல் ஓப்பன் பண்ண புதுசுலேயும் சரி, 1K வந்தப்போ கூட சரி, என் கூட ஒரு சில பர்சன்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. அதை நினைக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். எனிவே 3K வரைக்கும் வந்துருச்சு. சீரியஸ்லி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு நீங்கள் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு. ஸோ என்னோடய ஸ்டோரிஸையும் ஒரு ஸ்டோரிஸாக நினச்சி அதுக்கும் ரிவ்யூ கொடுக்குறீங்க. என்னோடய பியர்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட்ஸ். இதுக்காக நான் என்ன செய்வேன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி பேசணுன்னு கூட தெரியாது. வாய்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த 3K வந்திருக்குன்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாஸ்ட்டை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த சேனல் என்னை பேச வைக்கிது. இந்த சேனலோட பாஸ்ட்டில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்த மெமரிஸ் என்றைக்குமே என் கூடவே இருக்கும். நானும் அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெமரிஸ். எனக்கு தம்ப்லைன் எப்படி ரெடி பண்ணணும், ஸ்டோரி எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் அந்த மியூசிக் எப்படி ஆட் பண்ணணும், எல்லாமே பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்த ஒரு பர்சன். பட் அவங்க என் கூட இப்போ இல்லை. என்றைக்குமே நான் அவங்கள மறக்க மாட்டேன். என் ஹார்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாத ஒரு பர்சன். அவங்க இல்லைன்னா நான் இந்த எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். உங்ககிட்ட பேசின அந்த மெமரிஸ் என்னோட லைஃப் லாங்கில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இன்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். பியர்ஸ், நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ என்றைக்குமே நான் உங்களையும் விட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டோரி டைட்டில் பார்த்தா ஹார்ட் தீஃப். இதில் டாப் வந்து நம்ம JK தான். ஏற்கனவே இருக்க ஸ்டோரியே பெண்டிங்கில் இருக்குது. அதை எப்போ போடுவேன்னு தான் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்டா. இதுக்கப்புறம் நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய வீடு. ஈவினிங் ஒரு 6:30 தாண்டி. அப்போது கிளைமேட்லாம் செம்மையாக சேஞ்ச் ஆகி டார்க்காக இருக்குது. ரெயின் வர டைம். சில்லுன்னு காற்று. அப்படியே அங்கே இருக்க விண்டோ ஸ்க்ரீன்ஸ்லாம் அந்த காற்றுல ஒரு மாதிரி பறக்குது. இப்போது வாஷ்ரூம்குள்ளே இருந்த ஒரு பர்சன் தான் வெளில வராங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே அந்த விண்டோ சைட் தான் பார்க்குறாங்க. அந்த சைட் பார்த்ததுமே அந்த பர்சனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அச்சோ, கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த விண்டோ கிட்ட தான் போகிறாங்க. அந்த விண்டோ கிளாஸில் அவங்களோட 2 ஹேண்டையும் வச்சுட்டு வெளில தான் பார்க்குறாங்க. கிளைமேட்டே ஒரு மாதிரி டார்க்காக சில்லுன்னு அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது சாங் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே டேபிள் கிட்ட வாக் பண்ணி போயிட்டு அங்கே ஒரு குட்டி ரிமோட் மாதிரி இருக்குது, எடுத்துட்டு மியூசிக் தான் ப்ளே பண்ணுறான். அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஹெட்யூர் அப் பண்ணிட்டு ஷர்ட் தான் எடுத்து வியர் பண்ணுறான். அப்படியே ஒரு ஆஃப் பேண்ட் அதை வியர் பண்ணிட்டு அவனோட பெட் கிட்ட தான் போகிறான். அங்கே ஒரு பில்லோ இருக்குது. ஸோ அந்த பில்லோவை அப்படியே எடுக்கிறான். அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து பார்க்குறான். ஃபேஸில் அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு அந்த விண்டோ கிட்ட தான் போகிறான். அந்த பிக்கையும் பார்த்துட்டு அந்த ரெயினையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஸோ அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக ஆகுது. என்னன்னே தெரியல, இவனை பார்த்தா மட்டும் ஹார்ட்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அந்த மூமெண்ட்டும் சரி, அடுத்த டைம் பார்க்கவே மாட்டேனான்னு நினைக்கக்குள்ள அப்போது அன்எக்ஸ்பெக்டடாக அவனை மீட் பண்ணேன். அப்போயிலேருந்து எப்போ வரைக்கும் நான் இவனை எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ கிட்ட போயிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். உன்னை பார்த்த அந்த மூமெண்ட் தான்
என் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் அப்படி திங்க் பண்ணுறான். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அப்போது டயாங் வந்து 12th படிக்கிறான். அவன் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கே 6:30 ஆகிடுது. ஸோ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கொஞ்சம் லாங் தான். அவன் காரில் தான் சிட் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு சாங் கேட்டுட்ருக்கான். டிரைவர் அப்படி ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணுறாரு. டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம் கிட்ட கார் வந்து ஒரு ரோட்டில் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுது. யங் தான் சடனாக கார் ஸ்டாப் ஆனதும் அவனோட ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டிரைவர் தான் பார்க்குறான். என்னண்ணே என்னாச்சு? தெரிலப்பா, காரு திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு. இரு, நீ காருக்குள்ளே இரு, என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் தான் காரை விட்டு இறங்கி ஃப்ரண்டில் போயிட்டு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ காற்றும் அங்கே செம்மையாக அடிக்குது. கிளைமேட்டும் டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அச்சோ, மழை வர மாதிரி இருக்கு. இந்த டைமில் எப்படியா நிறுத்துறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே செட் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப டைம் ஆகுது. கார் இன்னும் சரி பண்ண மாதிரி தெரியல. டயாங் தான் அப்படியே ஸ்லோவாக காரை விட்டு இறங்குறான். இறங்கிட்டு டிரைவர் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவனோட 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு பார்க்குறான். என்னண்ணே எவ்வளோ நேரம் இன்னுமா செக் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் பார்த்துட்ருக்கேனிப்பா, என்ன ஃபால்ட்னே கண்டுபிடிக்க முடியல. காயில் போயிருந்தாலும் இங்கே ஏதாச்சும் ஷாப் இருக்குன்னு பார்த்தா எந்த ஷாப்புமே இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு அந்த டிரைவரும் சுற்றி முற்றி பார்க்குறான். அவன் பார்க்குற தூரம் வர எந்த ஒரு ஷாப்புமே இல்லை. ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கு. இப்போது அந்த ரோட் வழியாக ஒரு பர்சன் தான் பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக வரான். சைட்லலாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இப்போது கொஞ்ச தூரம் வந்ததும் அங்கே கார் நிற்கிறத பார்க்குறான். எந்த டைமில் என்ன எங்கே பண்ணிகிட்ருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அந்த கார்கிட்ட போயிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இவன் வந்ததும் டயாங் திரும்பி அந்த பர்சனை பார்க்குறான். அந்த பர்சன் ஹெல்மெட் வியர் பண்ணியிருப்பான். ஹெல்மெட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு டிரைவர்கிட்ட போகிறான். என்னண்ணா என்னாச்சு? தம்பி, அது ஒன்றும் இல்லை, காயில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஏதாச்சும் ஷாப் இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அந்த பர்சனும் போயிட்டு காரில் செக் பண்ணி பார்க்குறான். ஏங்க அந்த பர்சனே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் சரியாக தெரியல. டயாங் தான், என்ன இது, யார் இது, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கு, ஆனாலும் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும்ல அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனோட டேட்டூஸ் அப்புறம் அவனோட ஐஸ்ன்னு அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். இது அந்த பர்சனுக்குமே டயாங் பார்க்கறது ஃபீல் ஆகுது. இப்போது அந்த காரை செக் பண்ணிட்டே லைட்டாக திரும்பி கூட பார்க்கல, அவனோட ஐஸ் மட்டும் டயாங் சைட் போகுது. அது டயாங்க்கும் நல்லாவே தெரியுது. அவனும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இந்த சைடு அந்த பர்சன் தான், ஆமாண்ணா காயில் தான் போயிருக்கு. இங்கேருந்து ஒரு 5 kilometers மெக்கானிக் ஷாப் இருக்குது. அப்போது 5 kilometersனா நடக்கணுமா அப்படின்ட்டு டயாங் தான் திங்க் பண்ணிவிட்டு, டிரைவர் அங்கிள் நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். டாக்ஸி பிடிச்சா? இந்த ரோட்டில் இந்த தம்பி வந்ததே எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? இப்போ போய் நீ டாக்ஸி பிடிச்சி மட்டும் வீட்டுக்கு போனேன்னு வை, அப்புறம் என் வேலையே போயிடும். அப்புறம் பாஸ் என்னை கொன்னே போட்டுருவார். தனியாக போகிறது சேஃப் இல்லை டயாங், பேசாமல் இந்த தம்பி கூடயே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, தம்பி நீங்கள் போகிற வழியில் அப்படியே இந்த பையனை ட்ராப் பண்ணிடுறீங்களா வீட்டில் ப்ளீஸ், எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். ஐயோ அங்கிள், இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, அவங்களுக்கு ஓகேன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் திரும்பி பார்க்குறான். டயாங் தான் ஒரு மாதிரி நர்வஸோட அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு டயாங், இதை விட்டால் உனக்கு வேறு சேஃப் இல்லை.
அப்படின்னு டிரைவர் சொல்லவும், சரி அங்கிள், அப்படின்னா நான் அவங்க கூடயே போகிறேன். சரிப்பா, நீ அவனை பார்த்து சேஃபாக போயிட்டு வீட்டில் விட்டுரு. ஆனால் அங்கிள், அப்பா கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? அதை நான் பேசிக்கிறேன், சரியா? ஆ, சரி அங்கிள். அந்த பர்சன் போயிட்டு பைக்கில் சிட் பண்ணிவிட்டு பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்கும் ஸ்லோவாக போயிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். இப்போது பைக்கும் அங்கேருந்து மூவ் ஆகுது. இந்த சைட் டயாங் தான் அட்ரஸ் சொல்ல சொல்ல அப்படியே அந்த ரூட்டில் போகிறான். ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே அந்த பைக்கை ரைட் பண்ணிகிட்டே ஃபாஸ்ட்டாக போகிறான். கரெக்டாக டயாங் சொன்ன அட்ரஸ்க்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து பார்த்தா கேட்டு க்ளோஸில் இருக்குது. டயாங் தான் அப்படியே பைக்கை விட்டு இறங்கிட்டு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுக்கு தேங்க்ஸ்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இப்போ டயாங் தான் அங்கேயே நின்றுட்டு ஜங்குக்கோட ஐசியாக அப்படியே பவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்டு நிற்கிறான். இதை ஜங்குக் நோட் பண்ணிட்டு, என்ன ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது உங்கள் 2 கண்ணும் அழகாக இருக்குது. ஏன்னா? ஜங்குக் திரும்பி பார்க்கறதுக்குள்ள டயாங் தான் அப்படி சொல்லிட்டு ஷையா அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிடுறான். டயாங்க்கு அப்போலேருந்தே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்பப்போ பார்த்து சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருப்பான். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒன் ஃபைன் டே டயாங்க்கு ஆஃப் டே ஸ்கூல்னால சீக்கிரமாகவே விட்டுடுறாங்க. பட் அப்போ டயாங் மட்டும்தான் தனியாக ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு, நல்ல வேலை, எப்படியோ டிரைவர் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மட்டும் தனியாக போகிறோம், எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க ஒரு பைக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங் முன்னாடி அப்படியே நிற்கிது. டயாங் தான் செம்ம ஷாக்கோடு அப்படி அந்த பைக்கில் இருக்க பர்சனை பார்க்குறான். இவர் எப்படிங்க அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு பவுட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டயாங் கிட்ட போகிறான். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? என்னது, நான் டார்ச்சர் பண்ணணும்? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், நீ தான் டார்ச்சர் பண்ணுற. டயாங் தான் கன்ஃபியூஷனா அப்படியே அந்த பர்சனே பார்க்குறான். டெய்லி நைட் கனவுல எப்படி கண் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போறியே, அப்போது அதுக்கு பேர் டார்ச்சர் இல்லையா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, இப்போ டயாங் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அவனோட ஹெட்டை கீழே டவுன் பண்ணிக்கிட்டான். ஓய், என்ன கீழே குனிஞ்சிட்ட? சரி, என்ன நீ தனியாக போயிட்டுருக்க? அது இன்னைக்கு ஆஃப் டே ஸ்கூல்னால நான் தான் டிரைவர் வேணாம், நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். டிரைவர் அப்பா கூட இருப்பார். ரீவா, அப்போது நானே உன்னை வீட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணிடுறேன். என்ன நீங்களா? என்ன நான் தான். என்ன நீங்கள் டீஸ் பண்ணுறீங்க? சரி வா போகலாம். இல்லை நான் நடந்தே போயிடுவேன். எவ்வளோ தூரம் நடந்து போவ நீ? ஒழுங்கா பைக்கில் ஏறியா இல்லை தூக்கிட்டு போவா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, டயாங் தான் ஷாக்காக பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஜங்குக் பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அப்போவே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக நல்ல பாண்டிங்கில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுறாங்க. நவ் ப்ரெசன்ஸ். இப்போ டயாங் தான் அந்த விண்டோ கிட்ட நின்று அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சடனாக ஃபோன் கால் வருது. டயாங் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு யாருன்ற மாதிரி அந்த மொபைல் எடுத்து பார்க்குறான். அவ்வளோதான், அந்த காண்டாக்ட் நம்பரை பார்த்ததுமே அவனோட ஃபேஸ்லாம் இன்னும் பிரைட்டாக இருக்குது. அப்படியே ஒரு பாக்ஸி ஸ்மைலோட அகைன் அந்த விண்டோ கிட்டே போயிட்டு அந்த ஃபோன் காலையும் அட்டன் பண்ணுறான். ஹலோ,
ஓய் கரடி. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்னை அந்த நேம் வச்சு கூப்பிடாதீங்கன்னு. ஏன் இப்படியே கூப்பிடுறீங்க? ஏன்னா உனக்கு அந்த நேம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு உன்னை அப்படி கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். சரி. இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? ஏன் நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. ஏதாச்சும் இம்பார்ட்டனா? ஆமாம்மா, இம்பார்ட்டன்ட் தான். அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? உன்னை தான் பார்க்க வரலான்னு இருக்கேன். இது கேட்டதுமே டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பார்க்க வரீங்களா? எப்போ? அது சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸா? அச்சோ, சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க, என் ஹார்ட்டு தாங்காது. அப்படியா? அப்போது ஹார்ட் வெடித்து வெளில வந்துருமா என்ன? ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. சரி நீ சொல்லு, நான் வந்தா என்ன மீட் பண்ணுவியா? நிஜமா வரீங்களா? ஆமாம், நிஜமாதான். அது வந்து என்ன சொல்லு. மீட் பண்ணலாம் தான். அப்புறம் என்ன, இந்த வேர்ட் போதும். இப்போ சடனாக டயாங் ரூமுக்கு வெளில இருந்து, டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? டோர் ஓப்பன் பண்ண. எவ்வளோ நேரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகுற? எப்போ போன நீ? டயாங் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ அது டயாங் காதுக்கும் விழுது. அச்சோ, அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை சடனாக கட் பண்ணிட்டானா? அவனுக்கு இதே வேலை. சொல்லாமல் போகிறான்ல, வரட்டும் திரும்ப. டயாங் தான் அவனோட மொபைலையும் அந்த ஃபோட்டோவையும் எடுத்து பில்லோக்கு அடியில் வச்சுட்டு டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன். அப்படி என்ன பண்ணிகிட்ருக்க நீ உள்ள? அது வந்து நான் ஷர்ட் போட்டுட்டு இருந்தேம்மா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. அப்படியா? சரி டயாங், சீக்கிரம் ரெடி ஆகு. என்ன ரெடி ஆகணுமா? மாமா, பாட்டி வீட்டுக்கு போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. என்னம்மா திடீர்னு? சும்மாதான், உங்கள் அப்பாவுக்கும் லீவு, அதனால ஒரு 3 days போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸ்டே பண்ணுமா? ஆமாம், என்ன எல்லாத்துக்கும் கொஷின் கேட்டுட்ருக்க? போய் கிளம்பு போ. அது வந்து அம்மா. என்ன டயாங்? இல்லை, அது நான் வரலம்மா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்ன, ஏன் வரல? எதுக்கு? அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல, கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. ஓ ஆமாம்ல, இது நான் எப்படி மறந்தேன்? ஆனாலும் 3 days தானே டயாங். இருந்தாலும் அந்த டேஸில் நான் பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி, என்னமோ சொல்கிற, ஆனால் தனியாக எப்படி இருப்ப? தனியாக இல்லை, நான் ஜிமினை கூப்பிட்டுக்கிறேன். அப்படின்னா சரி, பார்த்து சேஃபாரு. நான் இன்னைக்கு நைட்குள்ளே கிளம்பிடுவேன், பார்த்துரு சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ரூம் டோரை திரும்ப லாக் பண்ணிவிட்டு திரும்ப மொபைல் தான் எடுத்து பார்க்குறான். சரி, ஜிமினுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு போகிறான். தென் அப்படியே கட் பண்ணி இந்த சைட் பார்த்தா நம்ம ஜிமின் வீட்டில் தலைவன் அப்படி சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு 2 காலை தூக்கி அந்த டேபிளில் போட்டுட்டு அவரை சுற்றி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், பாதி ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே கீழே சதறி கிடக்குது. அதெல்லாம் பார்க்காம அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஆஹா, பொட்டேட்டோ சிப்ஸுனாலும் சிப்ஸு தான்டா, என்ன அருமையாக இருக்குது, இதல்லவா சாப்பாடு அப்படின்ட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது கிச்சனில் இருந்து ஜிமின் அம்மா தான் தொடப்பக்கட்டியோட செம்ம வேகமாக வந்துட்டு அங்கே ஜிமின் பக்கத்தில் கோவமாக நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அதை கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில் போட்டு அரைச்சிட்டு இருக்கான். இப்போது ஜிமினோட அம்மா தான், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? இப்போது ஜிமின் தான் ஸ்லோ மோஷனில் திரும்பி அப்படி பார்க்குறான். நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், நீ என்னம்மா இப்போ வந்து கத்திகிட்ருக்க? இது
நான் கத்துறேனா? என்னடா இது? ப்ளேஸ் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஸ்நாக்ஸு சத்தரி கிடக்கு. இப்போ ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் பிரிக்கிறேன்ட்டு கீழே சிதறிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை க்ளீன் பண்ணலை தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். ஒழுங்கா க்ளீன் பண்ணு. அதானே கொஞ்சம் நேரம் இப்படி நிம்மதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே, உடனே வந்துடுவீங்க. அப்பப்போ சாப்பிட்டா பரவாயில்ல, 24 மணி நேரமும் நீ இதை தான் பண்ணிகிட்டு இருக்க, வாயில் போட்டு அரைச்சிட்டு இருக்க. அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த ஸ்நாக்ஸில்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுமா. ஒழுங்கு மரியாதையே அதை க்ளீன் பண்ணு. நான் கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இதை க்ளீனாக இல்லை, உனக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா தான் கோவத்தில் போயிடுறாங்க. ஐயையோ, இந்த தாய் கலவி பண்ணாலும் பண்ணும், பேசாமல் எடுத்து வச்சிடுறா ஜிமினா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்லோவாக எந்திரிச்சு அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறான். இப்போ கரெக்டாக ஃபோன் கால் வரவும், ஐயய்ய என்னடா இது, ஒரு மனுஷன் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறானுங்க, யாரா இவனுங்களாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ஃபோன்கிட்ட போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து அப்படியே பார்க்குறான். மச்சான் இவனுக்கு என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, நான் மச்சான் புதுசாக கால்லாம் பண்ணியிருக்க. ஏன் ஜிமினா, நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதா என்ன? அதெல்லாம் இல்லை, நீ இது வரைக்கும் கால்லாம் பண்ணதே இல்லையே, புதுசாக இருக்கே, அதான் கேட்டேன். அடப்பாவி, நேற்று தானே கால் பண்ணி பேசணும், அதுக்குள்ளே எப்படி பொய்யா சொல்கிறான் பாரு. சரி சரி, என்ன மேட்ரு அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அது ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? சரியாப்பா, நான் காலை கட் பண்ணிட்டா. டி ஜிமினா, சொல்ல வர்றதை கேளு ஃபஸ்ட்டு. சரி சொல்லு, என்ன? அது எங்கள் அம்மா இன்னும் 3 டேஸ்க்கு பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணிடுவாங்க. நல்ல விஷயம் தானே, நீயும் போறியா என்ன? இல்லைடா, நான் போகலன்னு சொல்லிட்டேன். அம்மா, நீ மட்டும் வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண போகிற? நான் இன்னைக்கு தனியாக இருந்திருக்கேன், அதான் உன்னை கூப்பிட்டு தான் கால் பண்ணேன். அதெல்லாம் சரி, நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? சரி, எனக்கு என்ன தருவா வந்தா? உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். அப்படின்னா சரி, இதோ இப்போவே வரேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு போகலான்னு போக இந்த சைட் ஜிமின் அம்மா தான் கோவத்தோடு அப்படியே நின்று ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. என்ன, எங்கே கிளம்பியாச்சு? ஏய் தாய் கிழவி, என்கிட்ட என்ன சொன்ன நீ? சோறு போட மாட்டேன்னு மிரட்டுறியா? இங்கே பாரு, என் நண்பன் எனக்கு சாப்பாடு போடுவான், நான் அங்கே போகிறேன் போ. யாருக்கு வேணும் சோறு? 3 நாளுக்கு அப்புறம் இங்கே தான் வந்தாகணும், அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. கொஞ்சம் ஓர போயிட்டோமோ? சரி போவோம். இங்கே பாரு தாய் கிழவி, திரும்ப திரும்ப நீ என்னை மிரட்டிகிட்டே இருக்க. பாரு, 3 நாள் ஆனாலும் சரி, 30 நாள் ஆனாலும் சரி, என் மச்சான் கூட தான் இனிமே. மீன் தான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறான். இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நைட் டைம். நம்ம டயாங் தான் ரூமை விட்டு வெளில வரான். ஸ்லோவாக ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம், சுகா 3 பேருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. டயாங் தான் பார்க்குறான். மிஸ்டர் கிம் தான் டயாங்கை பார்த்துட்டு, என்ன டயாங், நீ ரெடி ஆகலையா? அது இல்லைப்பா, நான் வரலை. ஏன் வரல? தனியாக எப்படி இருப்ப நீ? அதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. ஏங்க இருங்க, அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுமா, டைம் பத்தாதுன்ட்டு அதனால தான் வரலன்றான். இருந்தாலும் தனியாக எப்படி? தனியாலாம் இல்லை, ஜிமின் வரேன்னு சொல்லியிருக்கானா. அப்படியா? சரி சரி டயாங், பார்த்து சேஃபாக இருண்ண, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கால் பண்ணு, உடனே வந்துடுறேன். சரிங்கப்பா. இப்போது சுகா தான் அப்படியே ஸ்லோவாக பூனை மாதிரி டயாங் பக்கத்தில் வந்துட்டு, என்னடா இது அதிசயமாக இருக்குது, என் தம்பிக்கு படிக்கணும்னு அறிவெல்லாம் இருக்கா என்ன? அதெல்லாம் இருக்குது போடா, வந்துட்டான் சும்மா வம்பலுக்கு. சரி நீ வரலன்னா என்ன, அங்கே போனால் உன்னோட சாப்பாடு எனக்கு தானே, பாட்டி எனக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சுகா தான் டயாங்கிட்ட ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
டயாங் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போது 3 பேருமே கிளம்பிட்டு கார் கிட்ட போகிறாங்க. டயாங்கும் ஸ்லோவாக வீட்டை விட்டு வெளில வந்து நின்று பார்க்குறான். 3 பேரும் அப்படியே காரில் ஏறி சிட் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் கிம் தான் காரை ட்ரைவ் பண்ணுறாங்க. டயாங்கும் அழகாக பாய் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போகிறான். டயாங் தான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. டயாங் தான் ஸ்லோவாக எழுந்து போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். மச்சான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல டயாங் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். நான் மச்சான் உனக்காண்டி ஆசாசியாக வந்தா இப்படி எதுவுமே சொல்லாமல் போகிற பற்றியா? எப்போ வர சொன்னா எப்படா வர நீ அப்படின்ட்டு அந்த சோஃபாவில் இருக்க பில்லோவை எடுத்து அப்படியே ஜிமின் மேலே தான் அடிக்கிறான். ஏய் மச்சான் அது ஒன்றும் இல்லை, வர வழியில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்துச்சு மச்சான், அதான் அப்படியே வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். அட பாவி, கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்கணும்னு தோணல. இதோ எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து டயாங் கிட்ட கொடுக்குறான். 2 பேருமே சோஃபாவில் சிட் பண்ணிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு ஜிமினா, நம்ம நைட்டுக்கு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாமா? ஆ சாப்பிட்லாமே. என்ன அது எனக்கு எப்படி செய்யணும் தெரியாதே. உனக்கு தெரியலனா என்ன மச்சான், அதான் நான் தான் இருக்கல்ல, போய் செய்யலாம் அப்படின்னு ஜிமின் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். போயிட்டு அப்படியே 2 பேருமே நூடுல்ஸ் தான் செய்கிறாங்க. செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. டீ தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா நம்ம ஜிமின் தான் வீடியோ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அப்போ டயாங் ஜிமின் கிட்ட போயிட்டு, ஜிமினா நீ ப்ளே பண்ணிட்டு வா பொறுமையாக, நான் போயிட்டு ரூமில் தூங்குறேன். சரி டயாங் நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல டயாங்கும் அப்படியே ஸ்லோவாக எழுந்து ஸ்டெப்பில் ஏறி ரூமுக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே ஜிமினை தான் திரும்பி பார்க்குறான். ஜிமின் பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வீடியோ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ரூம்குள்ளே போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிவிட்டு அந்த பில்லோ கடியில் இருக்க மொபைல் எடுக்கிறான். எடுத்துட்டு அதே நம்பருக்கு டயல் பண்ணுறான். ரிங் போகுது, பட் ஃபோன் எடுக்கல. அச்சோ என்ன இது, ஏன் கால் எடுக்க மாட்றாங்க, ஒருவேளை கோவமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கால் பண்ணுறான். இப்போ பார்த்தா ஒரு 2 ரிங்கில் ஜங்குக்கு அப்படி கால் அட்டன் பண்ணிடுறான். ஹலோ இருக்கீங்களா? இருக்க சொல்லு. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இப்போ நீ எங்கே இருக்க? ஏன் கேட்குறீங்க? சொல்லு. வீட்டில் தான் இருக்க. வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா என்ன? அது வந்து என் ஃப்ரெண்டு ஜிமின் மட்டும்தான் இருக்கான். அம்மா அப்பாலாம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. பரவாயில்லையே, கரெக்டான டைமுக்கு தான் போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியாதா? இப்போ நீ பெட்ரூமில் தானே இருக்க. எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க? ஹலோ. அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி நீ இப்போ அப்படியே விண்டோ வழியா எட்டி பாரு. என்னாச்சு? எதுக்கு? வந்து பாரு அப்படின்னு சொல்ல டயாங்கு தான் எதுவுமே புரியல. ஒரே கன்ஃபியூஷனோட ஒரு மொபைல் ஃபோனையும் எடுத்துகிட்டு அந்த விண்டோ ஸ்க்ரீன் கிட்ட போயிட்டு அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் விண்டோவை அப்படியே திறந்துட்டு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. அவனோட ஐஸை ரப் பண்ணிட்டு அகைன் பார்க்குறான். என்ன இது, இவர் எப்படிங்க அப்படின்ட்டு ஷாக் ஐஸோடு பார்க்குறான். பிகாஸ் அங்கே ஜங்குக் தான் காம்பவுண்டுக்கு வெளில பைக்கை வச்சுட்டு
அந்த பைக்கில் சாஞ்சா மாதிரி சிட் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் வியர் பண்ணிட்டு Black அண்ட் Black அவுட்ஃபிட்டில் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு செம்ம கூலாக இருக்கான். இப்போ அப்படியே டயாங்க பார்த்து தான் ஒரு ஹாய் காமிக்கிறான். டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கை பார்த்ததும். அதே டைம் பயமாகவும் இருக்குது. அவனோட ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. டயாங் அவனோட ஐஸை ஜங்குக் மேலே இருந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் டயாங்க கீழே இருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறான். ஓய் என்ன சவுண்டே காணும். எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸா? மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சரி இரு நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பைக்கை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இது பார்த்தோன்னே டயாங் ஐஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஆகுது. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறான். ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு நான் சூன் போடுறேன். பாய் பாய், லவ் யூ ஆல், see you soon.